ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புது அப்டேட் வந்திருக்குன்னா வீடியோவில் நான் என்ன சொல்வேன், யாருக்கும் தெரியாத ஒரு நியூ அப்டேட்டை பார்ப்போன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த அப்டேட்டை நம்ம டெய்லியும் மொபைலில் பார்க்குறோம். ஆனால் இந்த அப்டேட்டு வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கல, யூஸ் பண்ணுறதும் இல்லை. அப்படி ஒரு சூப்பரான ஃபியூச்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபியூச்சர் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்முடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். இந்த அப்டேட்டை எல்லா சோசியல் மீடியாவிலையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது வாட்ஸ்அப் தான். அதனால இந்த அப்டேட்டை நம்ம வாட்ஸ்அப்லேயே பார்ப்போம். நம்ம யூஸ்ஃபுல்லாக நமக்கு தேவையான இமேஜை இன்னொருத்தருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும்னா அந்த இமேஜை குரோம் ப்ரௌசரில் போய் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அட்டாச்சை கிளிக் பண்ணி அந்த இமேஜை செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணுவோம். இல்லைன்னா கேலரியில் அந்த இமேஜை செலக்ட் பண்ணி அங்கிருந்தே நம்ம ஷேர் கொடுத்து சென்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த அப்டேட்டை நமக்கு தேவையான இமேஜை குரோம் ப்ரௌசரில் இருந்து டவுன்லோட் பண்ணாமையே சென்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா, குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு தேவையான இமேஜை சர்ச் பண்ணிக்கங்க. நான் ஒரு இமேஜை சர்ச் பண்ணுறேன். இப்போ எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோடு இமேஜ் கொடுப்போம் இல்லையா, அந்த டவுன்லோடு இமேஜுக்கு பதிலாக காப்பி இமேஜ்னு கொடுத்துக்கங்க. அவ்வளோதான். இப்போ நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த குரோம் ப்ரௌசர்லேருந்து வெளியே வந்துட்டு வாட்ஸ்அப் போய்க்கிங்க. வாட்ஸ்அப் போயிட்டு யாருக்கு நீங்கள் அந்த இமேஜ் அனுப்பணுமோ அவங்களோட சேட்டை ஓப்பன் பண்ணிட்டு அந்த சேட்டில் டைப் பண்ணுறீங்க இல்லையா, அந்த இடத்துல போய் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. உடனே இந்த ஜிபோர்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இல்லைங்களா, கீபோர்டு, அதாவது ஜிபோர்டோட கீபோர்டு ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரலில் பாருங்கள், நம்ம காப்பி பண்ண இமேஜ் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம அங்கே காப்பி இமேஜ் கொடுத்துட்டோம். இங்கே வந்து இந்த சென்ட்ரலில் டிஸ்பிளே இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். உடனே அந்த இமேஜ் உள்ளே வந்துடும். சென்ட் பண்ணிட்டுமான்னு கேட்கு, சென்டை கிளிக் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். அவ்வளோதான், உங்களுக்கு சென்ட் ஆயிடும். ஸோ ஒரு இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணாமையே ஈஸியாக உடனே நம்ம அனுப்ப முடியும். இது மூலமாக உங்கள் ஸ்டோரேஜும் ஃபுல் ஆகாது. இந்த டெக்னிக்கை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again next videos. Losing time, I'm fading fast.